டுடே வந்து எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு சாரி சொல்லிக்கிறேன். ஒய் பிகாஸ் என்னால் வந்து கண்டினியூஸாக 2 டேஸ்க்கு எந்த ஒரு வீடியோவுமே போஸ்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட 3 இயர்ஸ் ஓல்ட் டாட்டருக்கு வந்து ஃபீவர், வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. ஃபீவர், டயரியா ப்ளஸ் வாமிட்டிங் கண்டினியூஸாக ஆயிட்டிருக்கு. ஸோ வந்துட்டு அவங்கள கேரிங் பண்ணிட்டுருக்கிற நேரத்தில் வந்து என்னால் கிளாஸ் ரெக்கார்டிங் பண்ண முடியல. சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் ஸ்டில் வந்து நான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எனக்கு இந்த ரெக்கார்டிங்கே பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக. பிபிடி எல்லாமே நானே தான் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஈவன் தோ இப்போ அவங்க ஸ்லீப்பிங் டைம். ஸோ ஓகே நம்ம ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஆனுவல் பிளானர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலீஸ் ஆயிடுச்சு. 2026ஓட ஆனுவல் பிளானர். ஆனுவல் பிளானர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து லாங் டைம்க்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. பட் ஆனால் அது லாங் டைம் தானா, அந்த மாதிரி ஒரு இது வந்து ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகாதா, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அஸ் அன் ஹவுஸ் ஒய்ஃப் வி ஹாவ் அ லாட் ஆஃப் ஸ்டஃப் டு டூ. என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு வேலை பார்த்துட்டே இருப்போம். வேலை பார்த்துட்டு நம்ம படிக்கலாம் அப்படின்னு நினப்போம். காலையில் வேலையெல்லாம் முடிச்சு வச்சிடணும். முடிச்சு வச்சுட்டு நம்ம படிப்போம்னு நினைப்போம். நம்ம ஃபீல் டயர்ட் ஆயிடுவோம், தூங்குவோம், ரெஸ்ட் எடுப்போம். ஸோ இப்படி தான் நம்மளோட டைம் எல்லாமே வேஸ்ட் ஆகிட்டே இருக்குமே தவிர்த்து நம்ம படிக்கணும்னு நினப்போம். பட் ஆனால் முடியாது. சரி ஓகே, நமக்கு தான் இன்னும் எக்ஸாம் கிட்ட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைமை நம்ம அப்படி வேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அதை பற்றி மட்டும்தான் இன்றைக்கி பேச வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி லெசன்ஸ் வீடியோஸ் வந்து லேட்டராக நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் ஸ்டில் வந்து எந்த வீடியோ மறக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப் டு லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்து முடிச்சிடுங்க. ஓகேங்களா? இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நிறைய ரியல் லைஃப் சேலஞ்சஸ் இருக்குது. வி ஹாவ் பேபி ஒர்க்கு, க்ளீனிங், ஹவுஸ் ஹோல்டிங் ஒர்க்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் சம்டைம்ஸ் வி டோன்ட் ஹேவ் ஈவன் 10 மினிட்ஸ் டு ஸ்டடி. எனக்கு நமக்கு ஒரு 10 நிமிஷம் கூட கிடைக்காது. நம்மளை கேர் பண்ணிக்கிறதுக்கே மீ டைம்ங்கிறதே இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய எக்ஸாக்ட் லைட் வந்து போயிட்டுருக்கு. பட் ஸ்டில் வந்து டைம் இருக்குதோ இல்லையோ, ஜஸ்ட்டு பிளான் மட்டும் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, 3 to 4 ஹார்ஸுக்கு ஒரு எஃபெக்டிவ் ஸ்லாட்ஸ் வந்து போட ட்ரை பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட ஆரம்பிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, 8 மணி நேரம் தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு 2 ஹார்ஸ் கூட ஒர்க் பண்ணும் வித் கன்சிஸ்டன்சி. ஓகேவா? நீங்கள் கன்சிஸ்டன்சியாக பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு 2 ஹார்ஸ் கூட ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மூவ் ஆன் டு த ஸ்லைட்ஸ். ஃபஸ்ட்டு ரியாலிட்டி ஃபார் ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து வெரி லிமிட்டட் டைம் தான் இருக்குது. இப்போ ஒரு டைம் ஸ்லாட்டே போட்டிங்கன்னா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் போட்டாலே பெரிய விஷயமா தான் இப்போ இருக்குது. இப்போ வந்து 0 நீங்கள் வந்து ஃபுல் லென்த்துக்கான டைமுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காமல் ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் 1 hour, ஸ்டார்ட் வித் 30 minutes ஆர் ஈவன் டு 10 minutes, தட் இஸ் ஓகே. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. சக்ஸஸ் இஸ் பாசிபிள் வென் த ரைட் பிளான் இஸ் தேர். நீங்கள் ஒரு பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணிவிட்டு ஏதோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். பண்ணுறீங்களோ பண்ணலையோ, ஆனால் பட் ஸ்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் சக்ஸஸ் கிட்ட தான் இருக்கீங்கன்னு அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு வாட் டசன்ட் ஒர்க், எது ஒர்க் பண்ணாதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, 1 year டைம் இருக்குது. ஸோ நம்ம லேட்டராக ஸ்டடி பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஸ்டடி பண்ணிக்கலாம். குரூப் 4ங்கிறது ஈஸி தான், மற்ற எக்ஸாம்லாம் கஷ்டம். ஸோ அதனால் நம்ம மற்ற எக்ஸாம்லாம் எழுத வேண்டாம், அந்த மாதிரி தாட்டுக்கெலாம் போகவே போகாதீங்க. நம்ம வந்து ஏற்கனவே வந்துட்டு ஃபேமிலி இதெல்லாமே வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். அதனால் நோ ப்ராக்ரெஸ் நோ ரிசல்ட். நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்தோம்னா எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதனால் நோட்டிஃபிகேஷன் வரட்டும், என்னால் இன்றைக்கி முடியாது நாளைக்கு, இன்றைக்கி முடியாது நாளைக்குன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காமல், இந்த மாதிரி ஒரு இப்போ நான் சொல்கிறேன்ல, ஏற்கனவே என்னோடய பேபிக்கு உடம்பு முடியல, பட் ஸ்டில் ஸ்லீப்பிங் டைம் ஐ வாண்ட் டு டூ சம்திங், நான் ஏதோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்ல. ஸோ அந்த மாதிரி இது ஒரு 10 நிமிஷம் கிடச்சா கூட அதில் ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குறீங்களா, எஜுகேஷனுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சும்மா இன்ஸ்டாகிராமில் டான்ஸிங் ரீல்ஸ் அந்த மாதிரி பார்க்காம யூடியூப்பில் போயிட்டு கிளாஸ் வீடியோஸ் பார்க்கலாம். நம்ம கிளாஸ் வீடியோஸை பார்க்கலாம், இல்லை வேறு நல்ல கிளாஸ் வீடியோஸ் இருக்குன்னா அதை பார்க்கலாம். ஏதோ ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாட் ஆக்சுவலி ஒர்க் அப்படின்னா, ஸ்டடிங் டெய்லி வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் டெய்லி படிக்கணும். ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு ஸ்மால் பாக்கெட் ஆஃப் டைம் லைக் பேபி ஸ்லீப்பிங் அப்போ படிக்கலாம். குக்கிங் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கீங்கன்னா அப்போ ரிவைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லாட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ பஸ்ஸில் ஏதோ போயிட்டுருக்கீங்க, இல்லை ஒரு வேளை நீங்கள் ஈவன் தோ ஒர்க்கிங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னா லிசனிங் வீடியோவில் என்ன கிளாஸ் வந்து டீச் பண்ணிகிட்ருக்காங்களோ அதை அப்படியே கேட்டுகிட்டே வேலை பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். பர்ஃபெக்ட் டேக்காகவும் பர்ஃபெக்ட் டைம்க்காகவும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காமல் சின்ன சின்ன இடங்களில் கிடைக்கிற சின்ன சின்ன டைம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே ஒரு பிக் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒய் ஹவுஸ் ஒய்ஃப் கேன் அச்சீவ் அப்படின்னு
அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹவுஸ் ஒய்ஃபும் வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அவங்க டிசிப்ளினாக இருப்பாங்க. பேஷன்ஸ் ரொம்பவே ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃப்னாலே என்ன நிறைய வேலை இருக்கும், நிறைய விஷயங்கள் நம்ம கோ த்ரூ பண்ணுறோம் லைஃப்பில். அதுக்கெலாம் நமக்கு பேஷன்ஸ் இருக்கும்போது படிக்கிறதுக்கும் நமக்கு பேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியாக ஒரே வேலையை டெய்லி பார்க்குறோம், நம்மளால் பண்ண முடியாத ஒரே நேரத்தில் ஒரே டைமில் படிக்கிறது. ஸோ நம்ம ஒரே வேலையை டெய்லி பார்த்துட்டு கன்சிஸ்டன்சியாக பார்த்துட்டே தான் இருக்கோம், அதே பண்ண முடியும் போது நம்மளால ஏன் டெய்லி படிக்க முடியாது? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு ஆல்ரெடி மேனேஜ் பண்ணுறீங்க, கிட்ஸு, குக்கிங்கு, ஃபேமிலி நீட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒய் கான்ட் ஹேண்டில் திஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன், வி கேன் டூ தட் ஆல்சோ. ஸோ இப்போ உங்கள் டெய்லி ரொட்டீனில் சமைக்கிறது, கழுவுறது, துவைக்கிறது அப்படிங்கிறதோடையே ஒரு டாபிக் படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க உங்கள் டெய்லி ரொட்டீனில். அப்போ அது வந்து பாசிபிள் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம முதல்ல கிளியராக புரிய வேண்டியது என்னென்னா, குரூப் 4 மட்டும்தான் அட்டன் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த கோலை வந்து மாற்றுங்க. குரூப் 4 மட்டும் அட்டன் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. ஸோ இடையில நமக்கு வந்து குரூப் 1, குரூப் 2ங்கிற எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படியே எக்ஸாம் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப் 1 வருது, அதுக்கப்புறம் குரூப் 2 வருது, அப்புறம் தான் குரூப் 4 வருது. ஸோ நம்ம வந்து எல்லா எக்ஸாமுமே அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து குரூப் 1 செப்டம்பரில் வருது. ஸோ அப்போ வந்து அப்கமிங் எக்ஸாமினேஷன் நம்மளோட டார்கெட்டே வந்து குரூப் 1 மாறிடுது. குரூப் 1 வந்து டஃப்பு. ஸோ வந்து நான் வந்து ஈஸியான எக்ஸாம் தான் இது பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லா எக்ஸாமே எழுத ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாமே அட்டன் பண்ணும்போது நமக்கு சான்சஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா குரூப் 1 படிக்க ஆரம்பிங்க. குரூப் 1 இப்போ நம்மளோட டார்கெட்டே, நம்மளோட எல்லாரோட டார்கெட்டுமே வந்துட்டு கான்சர்வேட்டிவ் சக்ஸஸில் ஃபஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு அப்ரோச் குரூப் 1, ஆஃப்டர் தட் குரூப் 2, ஆஃப்டர் தட் ஒன்லி குரூப் 4. ஓகேங்களா? இப்போ குரூப் 1க்கு நம்ம எப்படி ரெடியாக போகிறோம்? நம்ம குரூப் 4 வந்து தள்ளி வச்சுக்கலாம், அதை பற்றி இப்போ பேசவே வேண்டாம். குரூப் 1க்கு நம்ம எப்படி ரெடியாக போகிறோம்? ஒய் வி ஃபோக்கஸ் ஆன் குரூப் 1 அப்படின்னா, குரூப் 1 சிலபஸை பொறுத்த வரைக்கும் 200 கொஸ்டின்ஸ் இருக்க போது 175 கொஸ்டின்ஸ் வந்து ஜிஎஸ் இருக்கும், 25 கொஸ்டின்ஸ் வந்து ஆப்டிடியூட் இருக்கும். இப்போ இந்த 175மே ஜிஎஸ்ங்கிறனால ஜிஎஸ்க்கு நிறைய டைமும் ஆப்டிடியூடுக்கும் ஜிஎஸ்க்கும் ஈக்குவலாக கொடுத்துட்ருக்கலாம். லாங்குவேஜ் வந்து லேட்டராக நம்ம கூட படிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிஃபோர் குரூப் 1 வி ஹாவ் டு கம்ப்ளீட் என்டையர் சிலபஸ் ஆஃப் ஜிஎஸ்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஜிஎஸ்ஸை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே 75 கொஸ்டின்ஸ் ஆன் குரூப் 4 அண்ட் குரூப் 2. ஸோ தட் வில் ஹெல்ப் அஸ் டு இன்க்ரீஸ் அ மார்க். அதுக்கப்புறம் தமிழ் நம்ம உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸும் ஆப்டிடியூடும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ வித்தின் 6 months itself we have to complete one entire syllabus of group 1. அதுதான் நம்மளோட டார்கெட். ஓகேங்களா? ஸோ யூ ஹாவ் யுவர் ரியல் கோல் வந்து எல்லா எக்ஸாமும் எழுதி மேக்ஸிமம் சான்சஸாக இன்க்ரீஸ் பண்ணுறது தான். பட் நவ் அவர் டார்கெட் இஸ் குரூப் 1. ஃபஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் ஃபார் த குரூப் 1. ஃபஸ்ட்டு டிசம்பர் பிளான் இருக்குது. வி ஆர் இன் அ பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ் சீரீஸ். ஓகேங்களா? இங்கேயே நம்ம ஜிஎஸோடைய பேசிக்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்மளோட டெய்லி ஸ்டடி ஹேபிட்டும் இந்த மந்த்து வந்து ஃபவுண்டேஷன் வந்து தான் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். பாலிட்டியும் ஸ்கோரிங் டாபிக் அஸ் வெல் அஸ் ஐஎன்எம் ஆல்சோ ஸ்கோரிங் டாபிக் தான். ஸோ இப்போ இதுலேயே மேக்ஸிமம் ஆஃப் சிலபஸ் வந்து கவர் ஆகிடும். மேக்ஸிமம் ஜிஎஸ் வந்து அண்டர்ஸ்டாண்டும் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இன்றைக்கி கிளாஸ் போடல, நேற்று கிளாஸ் போடல, முந்தானேற்று கிளாஸ் போடலன்னு நினைக்க வேணாம். பட் ஸ்டில் வந்து டிசம்பர் மந்த்துக்குள்ளே ஐ வில் கம்ப்ளீட் பாலிட்டி அஸ் வெல் அஸ் ஐஎன்எம். அதை வந்து தட் இஸ் மை ப்ராமிஸ். ஐ வில் டூ இட். ஓகே ஃபார் யூ. ஓகே. அடுத்து வந்து ஜான்வரி டு ஜூன் பிளான் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜான்வரி டு ஏப்ரல்குள்ளேயே நம்ம ஓவரால் ஜிஎஸ் டாப்பிக்கையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆப்டிடியூடையுமே மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்போ எடுத்தோடனே ஆப்டிடியூட்னு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு மாதிரி பேர்டன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் ஒரு நாளைக்கு 2 டாப்பிக்கே ரொம்ப பெருசு போதும். இனிஷியலாக நம்மளுக்கு அப்படி தான் பிக்கப் ஆகும். நல்லா பிக்கப் ஆகிட்டு நம்ம எல்லாமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து நான் ஆப்டிடியூட் கொண்டு வரேன். அது வரைக்கும் நம்ம ஜிஎஸ்லேயே போய்க்கலாம். ஜிஎஸ் முடிச்சுட்டு ஆப்டிடியூட் எல்லாமே வந்து பிஃபோர் ஜூன் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் வி ஹாவ் டு கம்ப்ளீட் தட் எவ்ரிதிங். வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸில் என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே பிஃபோர் ஜூன் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடும். இப்போ வந்து நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி பார்த்துட்ருக்கோம்னா, ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஆர் பேசிக் ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கலாம். ஸோ ஆஃப்டர் ஜூன் வி ஹாவ் டு கம்ப்ளீட் த ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி. அதை முடிச்சுட்டு வீக்லி ரிவிஷன்ஸ், இந்த மாதிரி வீக்லி மார்க் டெஸ்ட், அந்த மாதிரி ஜூனுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன். ஸோ இப்படி தான் நம்ம குரூப் 1க்கு ரெடி ஆக போகிறோம்.
ஸோ ஆஃப்டர் ஜூன் ஒன்லி ரிவிஷன், வீக்லி மார்க் டெஸ்ட்டு, அந்த ஏரியாஸில் என்ன டவுட்ஸ் இருக்குது, டவுட் கிளாரிஃபையிங், இந்த மாதிரி விஷயங்கள் தான் கொண்டு போயிட்டுருக்கப்போ அதே மாதிரி மந்த் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸும் கொண்டு போயிடலாம். ஸோ இது எல்லாமே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஜூன் தான், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம பேசிக் கான்செப்ட்ஸு அந்த இதெல்லாம் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற புக்கு, நான் சொல்கிற ஹோம் ஒர்க்கு இதெல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா யூ வில் கம்ப்ளீட் என்டையர் சிலபஸ் பிஃபோர் ஜூன் இட் செல்ஃப். ஆஃப்டர் ஜூன் we are going to revise. That is our target. ஸோ ஒய் ஆனுவல் பிளானர் ஒர்க் பண்ணுது அப்படின்னா இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிசைன் ஃபார் நம்மளோட ஆனுவல் பிளானர் தானே போட்டுட்ருக்கோம் மந்த்தாக. ஸோ இது நம்மளோட ஆனுவல் பிளானர் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் ஃபார் பிஸி ஹவுஸ் ஒய்ஃப் மதர்ஸு, சின்ன சின்ன பாக்கெட் ஆஃப் டைம்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். எக்ஸாம் ஆர்டரில் ஃபோக்கஸ் கொடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு குரூப் 1 தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் குரூப் 2, குரூப் 4 அந்த மாதிரி பண்ண போகிறோம். டீச்சர்ஸ் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து டீச் பண்ண போகிறேன். சின்ன சின்ன பேசிக் திங்ஸ் எல்லாமே நான் டீச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி பேசிக்லேருந்து கொண்டு போகிறேன். டெய்லி கைடன்ஸ் த்ரூ யூடியூப் அண்ட் டெலிகிராம். ப்ளீஸ் ஜாயின் மை டெலிகிராம் சேனல். அங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிபிடி கூட ஷேர் பண்ணுறேன். நான் என்ன பிபிடி ரெடி பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ ஈவன் தோ வேறு ஏதாவது சோர்ஸ் கிடைக்குது, எனக்கு வேறு ஏதாவது சோர்ஸ் கிடைக்குது, மெட்டீரியல்ஸ் கிடைக்குதுன்னா அதையும் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ டெலிகிராம் லிங்க் வந்து பிலோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஆர்எல்ஸ் கமெண்டில் இருக்கும், ஓகேங்களா? ஃபஸ்ட் கமெண்ட்டில் போய் செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 hours தேவை கிடையாது, 5 hours தேவை கிடையாது, ஈவன் 10 minutes or 30 minutes தட் இஸ் enough ஃபார் த டே. ஏதோ கிடைக்கிற நாளில் படிங்க. ஒரு நாள் படிக்க முடியல, ஒரு நாள் உங்களுக்கு பிரச்சனை, உங்கள் வீட்டில் பிரச்சனை, உங்களுக்கு உடம்பு முடியல, உங்கள் பிள்ளைக்கும் உடம்பு முடியல, அதுக்காக உட்காந்துடாதீங்க. ஸோ இன்றைக்கி ஓகே, இன்றைக்கி இல்லையா, ஒரு 2 நாள் இல்லையா, 3ஆவது நாள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்சியாக ஒரு ரைட் பிளானோட போக, ரைட் பிளானை நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கன்சிஸ்டன்சி நீங்கள் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் வித்தின் 2 to 3 hours டே வந்து கண்டிப்பாக நம்மளால் எக்ஸாம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்மளே பிலீவ் பண்ணிப்போம். ஆஃப்டர் தட் ஸ்டார்ட் டுடே நாட் டுமாரோ. இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம். டே 1லேருந்து 4 வரைக்குமே கிளாஸ் போயிடுச்சு. ஈவன் தோ இன்னும் பாலிட்டி அண்ட் INM we have completed some topics. go and watch that. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ வில் கிவ் அஸ் கிளாஸ். அதுக்கப்புறம் டே 5 கிளாஸ்லேருந்து நான் இன்றைக்கி கண்டினியூ பண்ணிடுவேன். ஸோ வந்து கன்ஃபார்மாக போய் அதையும் பாருங்கள். கண்டிப்பாக நான் எனக்கு என்ன டைம் கிடைக்குதோ அப்போ நான் ரெக்கார்டிங் பண்ணி போட்டுருவேன். ஆல்ரெடி பிபிடிஸ் ஆல் ரெடி, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரெக்கார்ட் இட், அவ்வளோதான். ரெக்கார்ட் பண்ணி இன்றைக்கி கண்டிப்பாக நான் வந்து எந்த டைமுன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் இன்றைக்கி வந்துடும். ஸோ கோ அண்ட் வாட்ச் தட் ஆல்சோ. இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் டுடே நாட் டுமாரோங்கிறதுக்கே வேலை இல்லை. ஸோ இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எல்லோரும் என்ன தாட்டில் இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் வந்துருச்சு, 365 நாள் இருக்குது. எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய எக்ஸாமினேஷனுக்கே குரூப் 4க்கு 365 நாள் இருக்குது. ஏன் இப்போயே படிச்சுட்டு ஜூனுக்கு அப்புறம் படிச்சுக்கலாம், ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் படிச்சுக்கலாம், இப்போயே படித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மாதிரி நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு 10 minutes 20 minutes டெய்லி படிச்சுட்டே வாங்க. எது உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும். நம்மளுக்கு வந்து இல்லை முன்னாடி மாதிரி கிடையாது. நிறையா பேர் எழுதுகிறாங்க, நிறையா பேர் படிக்கிறாங்க. நம்மளெல்லாம் விட நிறையா வெறித்தனமாக படிக்கிறவங்களாம் இருக்காங்க. பட் ஆனால் நம்மளால் அப்படி பண்ண முடியாது. ஸோ தட் தான் இந்த மாதிரி ஒரு விஷயமே கொண்டு போகுது. ஒன்லி ஃபார் பிஸி மதர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அண்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் விமன் எல்லாருக்குமே இது பார்க்கலாம், எல்லாருக்குமே இந்த கிளாஸ் யூஸ் ஆகும். பட் ஸ்டில் வந்து அவங்களுக்காக டிசைன் பண்ணதான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய்கிட்டு இருக்கு. கிளாஸே வந்து ரொம்ப லிட்டிலாக கொண்டு போகிறதுக்கு காரணமே அதுதான். ஃபுல்லாக நிறைய 1 hour கிளாஸு 2 hour லைவ்னு நடத்திட்டு போகலாம், அது வந்து வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகுது. ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் தி வீடியோஸ் அண்ட் ஸ்டடி. டூ சப்ஸ்கிரைப். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபாலோ த டிசம்பர் ஷெடியூல். ஜான்வரி பிளான் வந்து கம்மிங் சூன். ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் அவர் கான்ஸ் வே டு சக்ஸஸ். ஐ ஆம் ஹியர் ஃபார் யூ. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.